அமெரிக்காவினுடைய டாலர் வீழ்ச்சி அப்படிங்கிறதும், பிரிக்ஸ் நாடுகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும், ஒட்டுமொத்தமா மோனோபோலியிலிருந்து நம்ம மல்டிபோலார் வேர்ல்ட் அப்படிங்கிறதுக்கு திரும்பிட்டு இருக்கோம். ஸோ ஒரு விஷயம் பெருசா மாறும்போது, அத அடாப்ட் பண்ணி நாமும் அதுக்கு தகுந்த மாரி மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்ப வாத்தி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு குட்டி மெசேஜ். இந்த மெசேஜ் இப்படி இருக்கும்போது, எப்ப அமெரிக்கா, இந்தியாவுக்கு நாங்க உதவ போறோம்? உன்னால என்ன செய்ய முடியும்? அப்படின்னு சொல்லி ரஷ்யா நேருக்கு நேரா அமெரிக்காவ பார்த்த மாதிரியான ஒரு கேள்விய இன்னைக்கு ரஷ்யா கேட்டிருக்காங்க. துபாய் ஏர் ஷோ. ஸோ இந்த துபாய் ஏர் ஷோ 2025 நடந்துட்டே இருக்குங்க. இந்த ஏர் ஷோல ரஷ்யாவினுடைய பல முக்கியமான நிறுவனங்கள், ரஷ்ய அதிகாரிகள் இவங்கெல்லாம் பங்கு பெறுகிறார்கள். அப்படி ரொம்பவே முக்கியமான நபர் தான் ரோஸ்டக்கினுடைய சிஓ. இந்த ரோஸ்டக்கினுடைய சிஓ என்ன தெரியுமா சொல்றாரு? நாங்க இந்த நாட்டில அதாவது துபாய் ஏர் ஷோல வந்து பங்கு பெறுவதை பெருமையாக கருதுகிறோம். அதே நேரத்தில இந்தியா எங்களுடைய உற்ற நண்பன். இந்தியாவுக்காக நாங்க எதுவும் செய்ய தயாரா இந்தியாவும் அப்படித்தான். 70 வருடங்களாக இருக்கக்கூடிய இந்த நட்பில் ஒரு கடுகளவு மாற்றமும் வராது அப்படின்னு சொன்னாரு. இதோட நிப்பாட்டிக்கிட்டாரான்னு பார்த்தா, இல்ல SU-57த் ஜெனரேஷன் ஸ்டெல்த் பைட்டர் அப்படிங்கிறத நாங்க இந்தியாவிலிருந்தே தயாரிக்கிறதுக்கான அந்த தீர்மானத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியா SU-57 அப்படிங்கிற 5த் ஜெனரேஷன் ஸ்டெல்த் பைட்டர் ஜெட் விமானத்த தயாரிக்கப் போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான்.